அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவு எப்படி விநியோகிக்கப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்த ஆய்வினை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். ஏழைகள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகத்தை சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வினை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களிடம் நடைபெறக்கூடிய பணிகள் பற்றியும் உணவு விநியோகம் பற்றிய விவரங்களையும் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முதலமைச்சரின் இந்த திடீர் ஆய்வு எதற்காக, விவரங்கள் என்ன? சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 200 வார்டுகள் உள்ளது. அந்த 200 வார்டுகளில் ஒரு வார்டுக்கு 2 அம்மா உணவகங்கள் வீதம் என்று மொத்தம் 400 அம்மா உணவகங்கள் உள்ளது. இதே போன்று சிறப்பு அம்மா உணவகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் இரவு நேர காப்பகங்களுக்கு அருகில் என்று மொத்தம் 7 அம்மா உணவகங்கள் என்று 407 அம்மா உணவகங்கள் சென்னை மாநகராட்சியில் உள்ளது. இந்த அம்மா உணவகங்களில் காலை நேரங்களில் இட்லியும், மதிய நேரத்தில் கலவை சாதங்களும், இரவு நேரத்தில் சப்பாத்தியும் மிகவும் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியேற்ற பிறகு அம்மா உணவகங்களை அது எந்த தரத்துடன் இருக்க வேண்டுமோ அதே தரத்துடன் அவர்கள் நடத்த வேண்டும் என்றும், அம்மா உணவகத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை மாநகராட்சி சார்பில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து சீரான முறையில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தற்போதும் சென்னை மாநகராட்சி சார்பில் அம்மா உணவகத்தை மேம்படுத்த 5 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அம்மா உணவகத்திற்கு தேவையான அந்த பொருட்கள், சமையல் பொருட்கள் வாங்க அதுக்கு உண்டான வெளிப்புற பகுதிகளை இது பண்ண 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆய்வின் போது அங்கே உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, உணவு எவ்வாறு விநியோகம் செய்யப்படுகிறது, அந்த உணவு விற்பனை செய்வதற்கான அந்த டோக்கன்கள் என்று அழைக்கப்படும் அது எவ்வளவு டோக்கன்கள் உள்ளது, தினசரி எவ்வளவு விநியோகம் செய்யப்படுது என்பது தொடர்பான ஆய்வினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தேனாம்பேட்டையில் மேற்கொண்டுள்ளார். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டவர்கள் அவருடன் இருந்தனர். அம்மா உணவகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து அந்த அம்மா உணவகத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கான பணிகளையும் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். கண்ணன், நம்ம காட்சிகள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது, முதலமைச்சர் அங்கு பயன்பெறக்கூடிய பொதுமக்கள், பயனாளர்களையும் கருத்துக்களை கேட்டுட்டு வராரு. அதை பற்றிய விவரங்கள் என்ன, மக்கள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு அம்மா உணவகத்தை பொறுத்தவரை அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது அருகில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்டது. அந்த அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதன்படி அந்த அம்மா உணவானது தற்போதும் சிறப்பாக நடந்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அந்த ஆய்வுக்கு சென்ற போது அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பொதுமக்களிடம் அம்மா உணவகத்தில் உணவின் தரமானது எவ்வாறு உள்ளது, உணவு எவ்வாறு விநியோகம் செய்யப்படுகிறது, சரியான நேரத்திற்கு உணவு விநியோகம் செய்யப்படுகிறதா, தேவையான அளவு உணவு விநியோகம் செய்யப்படுகிறதா, உணவு சுகாதார முறையில் சுத்தமான முறையில் உள்ளதா என்பது தொடர்பான தகவல்களை அவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பிடப்பட வேண்டும் என்றால் அம்மா உணவகத்தில் தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்றுதான் சென்னை மாநகராட்சியானது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பகுதியில் அந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்டவர்களிடம் உணவின் தரம் குறித்தும், அம்மா உணவகத்தின் செயல்பாடு, தூய்மையான சுகாதாரம் உள்ளிட்டவைகள் குறித்தும் அந்த பயனாளியிடம் கேட்டறிந்ததாகவும் தெரிய வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.